இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடை எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் ஆகும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கிட்ட வந்து கூடை பின்னது போக மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடி 10 அடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் மிச்சமாச்சு. ஸோ அந்த ஒயர் வச்சு நான் பின்னிருக்கேங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து வேறு வேறு கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதோட பார்த்தீங்கன்னா நான் சாண்டில் வந்து பேஸாக வச்சு போட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்து ஒரு கட்டு சாண்டில் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் மீதி இருக்க ஒயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 நாட்ஸ் வச்சுருக்கேன். அகலம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 நாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் ஃபர்ஸ்ட் ஒரு கலர் வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு கலருக்கு முன்னாடி சாண்டில் வைக்கணும். அப்புறம் ரெட்டப்படையில் நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு கலரும் ரெட்டப்படையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த லென்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரன்னிங் ஒயராகவும் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வச்சுருக்கோம். சைடில் வந்து நம்ம 11ங்கிறதுனால நடுவில் இருக்கிறது 3 சாண்டில், அதுக்கப்புறம் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இருக்கிறது நான் சாண்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு நம்ம ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 பூ வரும். ஸோ இது லஞ்ச் பேக்கெட்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சிவன் கண் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த டிசைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒயர் ஏதாச்சும் பழைய கூடை பின்னதில் மிஞ்சிச்சுன்னா அந்த கலர்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கலர்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்துக்கிறேன். மொத்தமாக 6 கலர் எடுத்துக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து இது 12 ஒயர் கிடச்சிரும். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி இருக்கணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒயர் மிஞ்சி இருக்குது, பழைய கூட பின்னும்போது ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மட்டும் ஒயர் மிஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நான் 6 கலர் எடுத்திருக்கேன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேருந்து 2 ஒயர், ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து 6 அடி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு இப்போ 12 ஒயர் இருக்குது. என் கூடையோட லென்த் பார்த்தீங்கன்னா 24. அதனால என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் சாண்டில் கலர் வைக்க போகிறேன். ஸோ சாண்டில் பார்த்தீங்கன்னா நான் 12 எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 24 ஒயரு, ஒவ்வொரு ஒயரும் 6 அடி எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ரன்னிங் ஒயருக்கு நீங்கள் இந்த சாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பேஸ் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். ரன்னிங் ஒயர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட கட் பண்ணி வச்சிருக்க சாண்டில் ஒயர் ஒன்று எடுத்து பாதியாக இந்த மாதிரி மடித்து அதோட சென்டர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை அந்த சென்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் பாதியாக மடிச்சிருக்கீங்களா அந்த லென்த்துக்கு நீங்கள் விடணும். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கே விட்டுருங்க. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 விரல் சோடு நான் குறைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கு எனக்கு பாதி லென்த்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோதான் வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி பக்கமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு அந்த இடத்துல ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னல் போடணும். ஸோ அந்த வெட்டின ஒயரை சென்டர் பார்த்து மடிச்சுக்கிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் கூட பின்ன ஆரம்பிங்க. ரன்னிங் ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஒயர் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வெட்டு விட்டுருக்கணும். ஸோ கீழே இருக்க ஒயர் தான் உங்களோட பண்டிலோட அட்டாச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கங்க. வச்சுட்டு நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போடுறோம். இது சிவன் கண் கூடைனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து பாக்ஸ் நாட் தான் போடுறேன். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிய வராது உங்களுக்கு மேலே, அதனால நான் பாக்ஸ் நாட் தான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கூட 2 வச்சுட்டு போகணும் கலர்ஸ் எல்லாமே. ஸோ 2 கலராக நீங்கள் 2 ஒயர் மாதிரி வச்சுட்டு போகணும். இப்படி பின்னதுக்கப்புறம் இந்த 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க.
ரெண்டும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு, ரெண்டு சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துங்க இந்த ஒயர்ஸ். இல்லைன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து ஒன்று வச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டலோட அட்டாச் பண்ணியிருக்க சைடு தான் நீங்கள் பின்னிட்டு வரணும். இப்போ இன்னொரு ஒரு சாண்டல் எடுத்து, ஒரு ரெண்டு ரெண்டாக வச்சுட்டு வரணும். அதனால இன்னொரு சாண்டல் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு நான் பின்னுறேன். ஸோ இது பின்னும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட நீங்கள் அந்த பின்னல் கிட்ட வச்சு தான் பின்னணும். நீங்கள் தூரமாக வச்சு பின்னக்கூடாது, கேப் விழக்கூடாது உங்களுக்கு ரெண்டுக்கும் நடுவில். பார்த்தீங்கன்னா செகண்ட் பூ போட்டாச்சு. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னலை இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. ஸோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஒயர் வச்சாச்சு இப்போ சாண்டில். அடுத்து வந்து கலர் ஒயர்ஸ் வைக்க போறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்க் பிங்க் எடுத்துக்கிறேன் இந்த கலர்ஸை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் எடுத்து அதை வச்சு நீங்கள் பின்னும். ஸோ அடுத்த ரெண்டு பிங்க் கலர் வைக்கிறேன் நான். நீங்கள் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது நீங்களே என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ டார்க் லைட் அந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி தான் நம்ம கட் பண்ணுறோம் ஒயரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் உங்களுக்கு வந்து 2 கலர் வரும் உங்களுக்கு கூடையோட சைடில். அது கொஞ்சம் 6 அடி விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஒயர் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒயர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, ஒரு 12 அடி மட்டும்தான் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த பேஸில் வைக்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சைடில் வைக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் கூடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் எழுப்ப உங்களுக்கு வந்து 2 கலர் மாறிட்டே வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கலர்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா அந்த 5 மேலே ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே ஹைட் வர பின்னவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு 2 ஒயராக வச்சு நான் பின்னிட்டு வரேன். ஒவ்வொரு ஒயர் நம்ம இப்படி பின்னதுக்கப்புறமும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சாண்டல் ஒரு கலர் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாண்டல் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ சாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விட்டு மாறிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் சாண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கூட பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த பின்னல் போடும்போதும் அப்போவே டைட்டாக போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கூட ஒரு 2-3 லைன்லாம் பின்னிட்டு நீங்கள் திருப்பியும் சரி பண்ணுறதுங்கிறது பண்ண முடியாது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 24 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி பேஸோட சென்டர் லைனில் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், 2 கலர் மாற்றிட்டே வந்திருக்கேன். ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் நீங்கள் சாண்டல் 2 வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் பேஸ் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 ஒயர்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல இங்கே வந்து மெஷர் பண்ணி விட்டுருக்கீங்களா உங்களுக்கு கூடையோட சைடுக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுறோம் நம்ம. இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ஒயர் அளவு முதல்ல கட் பண்ண அந்த தளவில் கட் பண்ண நீங்கள் லென்த் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி விட்டுறணும் நீங்கள்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் நம்ம பின்னதுனால இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கும். அது வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு ஸோ இப்போ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பேஸில் சென்டர் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து 3 சாண்டில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் கலர் மாற்ற போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று பின்ன போகிறேன் நான் சாண்டில்லையே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் தலைவர் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஒயர் அளவுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. விட்டுட்டு இங்கே எது நம்ம பின்ன போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நான் மேலே ஒரு லைன் பின்னுறேன், அடுத்து கீழே ஒரு லைன் நான் பின்ன போகிறேன். இந்த இடத்துல வச்சு நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ஸோ இங்கே பின்னும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் விழுவக்கூடாது 2 பின்னலுக்கு. அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த சென்டர் லைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த லைன் பின்னும்போது அதை கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் இந்த கடைசி வரைக்கும் நான் பின்னுவேன். ஸோ இது சிவன்கண் கூடைனாலும் பேஸ் வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு தான் போடுறோம். ஸோ இந்த நார்மல் நாட் உங்களுக்கு சிவன்கண் நாட் அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் தனியாக, அதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸராக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பேஸ் போட்ட சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடணும். அதுக்கு வந்து இந்த ஒயரையே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நீங்கள் பேஸ் முடிச்சதுக்கப்புறம் விட்டுருக்க எல்லா ஒயரோட லென்த்தும் உங்களுக்கு வந்து சேமாக இருக்கணும். அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் வந்து இதுதான் எனக்கு சென்டர் லைனு. ஸோ அது வந்து நான் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா சென்டருக்கு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு லைன் சாண்டில் போடணும். ஸோ அதனால இதை நான் திருப்ப போறேன். இந்த ஒர்க்கே ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பிட்டு இதுக்கப்புறம் நான் பின்ன போறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி அந்த செகண்ட் லைன் போட்டிங்களோ அதே மாதிரி இப்போ இதில் முடிச்சு போட்டிருக்கனால இந்த ஒயரை மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சு போட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் நான் எப்படி தேர்ட் லைன் இப்போ இந்த 3வது லைன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து பேஸில் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு லைன், அப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று சாண்டில்லே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைன் மேலேயும் 2 லைன் கீழேயும் வேற வேற கலரில் போடணும். அதுக்கப்புறம் 2 சாண்டில் வைக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லைன் நீங்கள் வந்து அகலத்தில் வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நான் கலர் ஒயர் வைக்கணும். ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க்கும் ரெட்டும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து சைடில் வந்து பிங்க்கும் ரெட்டும் வைக்க போகிறேன். இப்போ நான் கலர். ஸோ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 3 லைன் வந்து உங்களுக்கு சாண்டில் வச்சுருப்போம். ஆனால் உங்களுக்கு மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைனுக்கு ஒவ்வொரு தடவை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே சைடே ஒரு கலர் வைக்கணும். ஸோ பிங்கே இந்த இடத்துல நான் 2 லைன் போடுவேன். திருப்பி நான் வந்து இந்த இடத்துல நான் ரெட் யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் ரெட்டும் பிங்க்கும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை 2ஐயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஸோ என்ன பண்ணும், மொத்தமாக 11 லைன், சென்டர் 3 லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாண்டில் வைப்போம். சைடில் 2 லைன் சாண்டில் வைப்போம். அதுக்கு நடுவில் இருக்க 2 லைன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வைப்போம் நம்ம. இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மொத்தமாக 11 லைன் போட்டிருக்கேன். சென்டர் 3 பார்த்தீங்கன்னா சாண்டிலில் போட்டிருக்கேன். அப்புறம் 2 கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடைசியில் 2 உங்களுக்கு வந்து சாண்டிலில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒரு கலரில் ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் பேஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் லைனில் வந்து ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து மேலே 5 கீழே 5 இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த முடிச்சை எடுத்து விட்ற அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது யூஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஹைட் எழுப்புறதுக்கு நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து இந்த ரெட்டைப்படையில் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்டில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா தேர்டில் 5th மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம்னா இந்த லைனில் நீங்கள் உள்ளே வந்து இந்த ஒயரை கொஞ்சம் தூரம் சொருகி விடணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாண்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால இந்த பிங்க் லைனில் நான் உள்ளே சொருகி விடுறேன் ஒயர் கொஞ்சம் தூரம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துரும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 அடி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து 21 லைன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கலர் ஒயர் வச்சு ஆரம்பித்தோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் வரும். ஸோ மடிச்சு விடுற அந்த எக்ஸ்ட்ரா லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டிலே நீங்கள் பின்னிக்கலாம். ஸோ சாண்டில் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பண்டில் எடுத்திருக்கோம். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மிச்சம் இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால சாண்டில் வந்து கடைசியாக முடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தூரம் கொஞ்சம் தூரம் நான் சொருகி விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த சாண்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிவன்கண் நாட்டு தான் போட போகிறோம். ஸோ சிவன்கண் நாட் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் சிவன்கண் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நான் இந்த ஒயர் இந்த மாதிரி பிடிச்சிடும். உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு டர்ன் பண்ணி பிடிச்சிட்டு நான் நார்மல் பாக்ஸ் நாட் இன்னைக்கு போடுறேன். அடுத்தது உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நீங்கள் போடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் செப்பரேட்டாக, எப்படி இந்த சிவன்கண் நாட் போட்டதுங்கிறத. அது வந்து நீங்கள் அதில் பார்த்து கற்றுக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பாக்ஸ் நாட்டும் போடலாம், இல்லைனா சிவன்கண் கூட போடலாம். ஆனால் சிவன்கண் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம், இந்த 2 கலர் வரனால. ஸோ ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டேன். இப்போ அடுத்தது வந்து எனக்கு வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவன்கண் கரெக்டாக வராது, இந்த கேப்பு சிவன்கண் மாதிரி இருக்காது. செகண்ட் லைன்லேருந்து தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ அடுத்தது நான் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் முடிச்சோடனே நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி வர பின்னிட்டு வரணும். ஸோ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரோ ஃபுல்லாக நான் வந்து சிவன்கண் நாட் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டில் இந்த இடத்துல நான் முடிஞ்சிருக்கு. ஸோ கார்னர் டர்ன் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து உங்களோட லென்த்தில் இருக்க ஒயருக்கு அடுத்தது நீங்கள் இந்த சைடில் இருக்க ஒயரில் பின்னிட்டு வரணும். ஸோ நான் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். அதனால் அடுத்தது நார்மல் பாக்ஸ் நாட். ஸோ இந்த சைடில் இருக்க ஒயர் வச்சு நீங்கள் போட்டே வரணும் இந்த மாதிரி. ஸோ நார்மல் ஒயர் கூடையில் பார்த்தீங்கன்னா இதுதான் கார்னர் திருப்புறதுன்னு. ஸோ இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் போட்டணும். அப்போ அடுத்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர நீங்கள் பின்னிட்டே வரணும். ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கண்டினியூஸாக போட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு கூடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வரும், உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கேப் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது.
ஸோ இப்போ வந்து இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் நாட், ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டேன். ஸோ அடுத்தது வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சுற்றி வர பின்னிட்டு இதில் எப்படி இந்த லைனை முடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர நம்ம பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த லைன் முடிய போகுது. ஸோ இந்த மீதி இருக்க பின்னலும் போடுறேன். சிவன் கண்ணில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, முடிக்கும் போது நீங்கள் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டில் நீங்கள் முடிப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏணிப்படி முடிச்சணும்னு சொல்லுவாங்க, அது போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அது ரெண்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னலை இங்கே மேலே இருக்க வயர் இப்படி கீழே தள்ளிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே தள்ளினீங்கன்னா இந்த பின்னல் உங்களுக்கு லூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயரை இப்படி பின் பக்கமாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் லூஸ் பண்ணீங்க இல்லையா மேலே வயரு, ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒயர் லூஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளார இந்த ரன்னிங் ஒயர் மடித்ததை நீங்கள் விடணும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் விடணும். விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து நீங்கள் ரன்னிங் ஒயர் விட்ட லூப்புக்குள்ளார நீங்கள் இப்படி விடணும். அப்புறம் ஏதாச்சும் ட்விஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் டர்ன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் 2 ஒயரையும் டைட் பண்ணணும். ஸோ நான் வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணுறேன், அதே மாதிரி நான் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுறேன். ஸோ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிருக்கும். ஸோ பின்னாடி இப்படி கீழே எழுதிங்கன்னா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் அதே மாதிரி இப்படி மடித்து பிடிச்சிக்கணும். முதல் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட்டாக இருந்தது. இப்போ செகண்ட் லைனில் அடுத்த லைன் ஜம்ப் பண்ண என்ன ஆகுனா அடுத்த பின்னலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். அப்போ மேலே வந்து நீங்கள் பாக்ஸ் நாட்லேருந்து போடணும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஆரம்பிக்கும் போது பாக்ஸ் நாட்லேருந்து போடணும்னு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ ரன்னிங் ஒயரை நான் இது பண்ணி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட் போடுறேன். அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர போட்டு வரணும். இப்போ வந்து நம்ம 2 லைன் வந்து கலர் வச்சு போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது 2 லைன் சாண்டல் வச்சு போடணும். ஸோ இந்த லைன் முடிச்சுட்டு நான் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைட் பிங்க் கலரில் 2 லைன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து அந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கடைசி நாட்டையும் ஃபர்ஸ்ட் நாட்டையும் நான் முதல்ல மர்ஜ் பண்ணி காட்டினால அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரன்னிங் ஒயர் இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 2 இன்ச் இல்லை 1 இன்ச் வச்சு கட் பண்ணி விட்டுறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டுறணும். ஸோ இது வந்து நான் உள்ளே சொருகி விட்டுறேன். அதே ரோவில் நான் உள்ளே சொருகி விட்டுறேன் அந்த மாதிரி. சொருகி விட்டு உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து துளிவுண்டு ஒயர் இருக்குது, ஸோ அதை கட் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லைன் கலரில் போட்டோம்னா அடுத்த 2 லைன் வந்து உங்களுக்கு சாண்டலில் போடணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த சாண்டல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 2, 4, 6, 8, 10வதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு புது லைன் ஜாயின் பண்ணோன்னா, புது ஒயர் ஜாயின் பண்ணால் என்றைக்குமே என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்க லைனில் உள்ளே வந்து நீங்கள் இப்படி சொருகி விட்டுறணும்.
ஸோ ரஃப் சர்ஃபேஸ் மேலே தெரியிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் சொருகி விடணும் ஒயரை. விட்டுட்டு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ஒயரை இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டணும். விட்டுட்டு நம்ம இந்த சாண்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரெட்டைப்படையிலேருந்து ஆரம்பிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு ஸோ அடுத்த 2 லைன் சாண்டில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் இப்படி மாறிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக உங்களுக்கு வந்து 21 லைன் வரும். ஸோ கடைசியில் உங்களுக்கு முடிக்கும் போது சாண்டில் தான் வரும். ஸோ 21ங்கிறதுனால நீங்கள் கடைசி 3 லைன் வந்து உங்களுக்கு சாண்டில்லையே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டே வரணும். ஸோ நான் ஒரு ஃபுல் கூட முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு மொத்தமாக 21 லைன் வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. பேஸில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ரெட்டும் பிங்க்கும் வருது, டார்க் பிங்க்கும் வருது உங்களுக்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லென்த்துக்கு டார்க் பிங்க்கு, லைட் க்ரீன், அப்புறம் டார்க் ப்ளூ ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் லைட் பிங்க்கு, அப்புறம் க்ரீன் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே ரெட் வச்சுருக்கேன். ஸோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிங்க்கு, டார்க் பிங்க், ஆரஞ்ச், அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளூ, அப்புறம் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 21 லைன் வந்திருக்கு. நம்ம 2 லைனுக்கு ஒரு தடவை கலர் மாற்றுவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா சாண்டில் நாம் போட்டிருக்கோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21ங்கிறனால கடைசி 3 லைன் வந்து நம்ம சாண்டில்லே போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு லைன் வந்து உள்ளே மடிச்சு விட்டுருவோங்கிறனால. இது பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட் யூஸ் பண்ணாத இந்த உங்களுக்கு டிசைன் கிடைக்குது இந்த மாதிரி. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கூட. ஸோ இப்போ எப்படி மேலே முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் நம்ம வந்து கடைசி லைன் முடிக்கும் போது எப்படி அந்த ஏணிப்படி முடிச்சு வச்சு நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பின்னலையும் லாஸ்ட் பின்னலையும் நான் வந்து மர்ஜ் பண்ணி விட்டுறேன். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் தூரத்தில் கட் பண்ணி விட்டுறேன். நான் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் வந்து நான் உள்ளே சொருகி விட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து மேலே எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம் எப்பவும் போலவே தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பின்னல் இப்படி மடிச்சாப்பில் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு ஒயரையும் 3வது பின்னல்ல 1 2 3 3வது பின்னல்ல நீங்கள் சொருகணும் இப்படி உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரியிறாப்புல சொருகுங்க. என்ன பண்ணுறோம், இந்த ஒவ்வொரு ஒயரையும் அதோட அந்த லைன் இருக்க 3வது பின்னல்ல சொருக போகிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட ஃபுல்லாகவும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பார்ட்டில் மட்டும் பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் இந்த மாதிரி. ஸோ ஒரு 4-5 ஒயர் வந்து இந்த மாதிரி சொருகிக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கூட ஃபுல்லாக இந்த மாதிரி 3வது லைனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒயரை சொருகிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், இல்லைன்னா ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து நாலு லைன் உள்ளே சொருகி இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயர் எல்லாத்தையும் இப்படி உள்ளே இழுக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இப்போ உள்ளே இழுக்கணும். நீங்கள் இதை இழுக்கும் போது இந்த ஒரு பின்னல் வந்து மடிகிறாப்புல இங்கே பாருங்க உள்ளே போகிறாப்புல பண்ணணும் நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த 2 பின்னலையும் இப்போ இழுக்கிறேன். ஸோ இழுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பின்னல் உள்ளே போகுது பாருங்க. ஒரு பின்னல் வந்து உள்ளே போயிடணும். இந்த மாதிரி வச்சு நான் வந்து உள்ளே சொருகி விட்டுரும். ஸோ இந்த ஒயர் உள்ளே சொருகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 லைன் இல்லை ஒரு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4-5 லைன் சொருகினாவே உங்களுக்கு போதும், ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ நான் கூட ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 2 லைன் மட்டும் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். ஒரு 6 பின்னல் வரைக்கும் நான் சொருகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த ஒயரையும் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அப்புறம் ஒட்டை நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை ஒட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா பின்னலுக்கும் பின்னும். ஸோ பின்னிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேலே வந்து உங்களுக்கு எல்லா ஒயரையும் சொருகிட்டு ஒரு 5-6 லைன் சொருகி இருக்கும் உள்ள. சொருகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இப்படி தான் இருக்குது பாருங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு நீங்கள் மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பண்டில் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சாண்டில் பேஸாக வச்சு உங்களுக்கு வந்து இன்னொரு கூட பின்ன முடியும் இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் நிறைய உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக நீங்கள் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கிராஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் இந்த கலர்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ பிங்க்கும் ஆரஞ்சும் ட்ரை பண்ணலாம், இப்போ ப்ளூவும் க்ரீனும் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. கைப்பிடி வந்து இதுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். கைப்பிடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 5.25 இல்லை 6 அடியில் 2 ஒயர் வச்சு நான் கைப்பிடி போடுவேன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் தனியாக.